பானைக்கு நெக் பீஸ் எப்படி வைக்கிறதுன்றத சொல்லித்தரேன் பாருங்க. முதல்ல 1.25 இன்ச்சுக்கு நேர் பீஸ் கட் பண்ணிடணும். பானைக்கு கிராஸ் பீஸ் கட் பண்ணக்கூடாது, ஓகேவா? அதே மாதிரி பட்டன் பட்டி அப் அண்ட் டவுன் பார்த்துட்டியடா? இப்போ பாருங்க, இங்கே வந்து முதல்ல இதை விட்டுட்டு இது பாருங்க, இது 1/2 இன்ச்சு விட்டுடணும். விட்டுட்டு ஸ்டார்டிங் இதை பாருங்க, ஃபஸ்ட்டு ஒரு விரல்ரா அல்லது 2 இன்ச்சஸ், ஓகேவா? இது பாருங்க, இந்த இடத்துல இது பாருங்கடா, இப்படி வைக்கக்கூடாது, குட்டியாக வைக்கணும், சரியா? கரெக்டாக அந்த ஃபுட் டிஸ்டன்ஸ் விடுங்கம்மா. தையலுக்கு ஓரமாக அடிக்காதீங்க, பட்டையாக அடிக்காதீங்க. இப்போ பாருங்கள், இங்கே ஒரு ஃப்ரில்ட் வச்சோமா, அதே மாதிரி இந்த ஃப்ரில்ட்டுக்கு அடுத்து ஒரு விரல், திருப்பியும் ஒரு ஃப்ரில்ட்டு, ஓகேவா? அப்படியே வாங்க, நேராக வாங்க, கரெக்டாக வந்துடுங்க. இந்த கார்னர் வரும்போது இது பேர் வந்து சமோசா மடிப்புன்னு சொல்லுவாங்கடா, முக்கோண மடிப்பு. அது ஆக்சுவலாக அப்படியே வாங்க. ஏன் இங்கே துண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்க. இங்கே பாருங்கடா, இங்கேயே நிப்பாட்டிக்கிங்க, நீங்கள் கொஞ்சம் முன்னாடியே நிப்பாட்டிக்கிங்க, ஓகேவா? இந்த பாருங்கள், இது ஸ்ட்ரைட் பண்ணிக்கிங்க ஃபஸ்ட்டு. இந்த பாருங்கள், இங்கே விரலை வச்சுக்கோங்க, இது பாருங்கள், நகத்தை வச்சு இதோ இதுக்கு நேராக மடிங்க. அதுக்கடுத்து அப்படியே அதுக்கு நேராக இப்படி மடிக்கணும். இதை பார்த்தீங்களா, இது தனியாக தெரியணும், ஓகேவா? இந்த கார்னரில் கரெக்டாக இப்படி வந்து முதல்ல இந்த நெக் பீஸ் எப்படி இருக்கோ இந்த பக்கம் மடிக்கணும், அதுக்கு மேலே அதை மடிக்கணும். இது பேர் தான் முக்கோண மடிப்பு, ஓகேவா? இப்போ தையல் வந்து நேராக தான் வரணும் நம்மளுக்கு, புரியுதுங்களா? அதுக்கு மேலே தையல் வரக்கூடாது. இதை காட்டுற மாதிரி அப்படியே வாங்க, திருப்பியும் வந்து அங்கே ஸ்டாப் பண்ணுங்கள், ஓகேவா? அவ்வளோதான், அப்படியே டர்ன் பண்ணுங்கள். இப்போ திருப்பியும் வந்து இது ஸ்ட்ரைட்டாக அடிங்க. இப்போ அதே மாதிரி முன்னாடி நிப்பாட்டிக்கங்க. இந்த பாருங்கள், இப்போ இந்த கார்னர் இந்த பாருங்கள், இந்த மடிப்பை இதுக்கு மேலே மடிங்க. அதுக்கு மேலே அந்த நெக் பீஸ் இருக்கிற வரைக்கும் தாண்டா மடிக்கணும். இது வெளியில் வரக்கூடாது, இந்த துணி உள்ளேயோ இருக்கக்கூடாது. கரெக்டாக அந்த நெக் பீஸ் எது வரைக்கும் இருக்கணுமோ அது வரைக்கும் இருக்கணும். அப்போ தான் கரெக்டாக வரும், ஓகேவா? அவ்வளோதான். ஊசியை இறக்கிட்டு திருப்பிட்டோம்னா சட்டுன்னு வேலை முடிஞ்சிடும். அதே மாதிரி ஃப்ரண்ட் வந்தோமா, ஷோல்டருக்கு அடுத்து ஒரு விரல், சரிங்களா? ஷோல்டர் கிட்ட வைக்கக்கூடாதுடா, ஷோல்டருக்கு எடுத்து ஒரு விரல், திருப்பியும் அந்த ஒரு விரல், அதே மாதிரி வெளியில் அரையிச்சு, சரிங்களா? அவ்வளோதான். இப்போ 1/2 இன்ச்சு விட்டுட்டு கட் பண்ணிவிடுங்க. முன்னாடி கத்திரி கூட அவ்வளோதான். இப்போ பாருங்கள், இது பேர் படிமான தையல். இந்த பாருங்கள், இந்த பீஸ் இப்படியே இருக்கணும், இதை இப்படி மடிக்கணும். இப்படி மடித்து கரெக்டாக பண்ணுங்க. பொறுமையாக பண்ணுங்க. அந்த திக்கான இடத்துல கரெக்டாக இருக்கணும், இடுக்கிலெல்லாம் போகக்கூடாது. இங்கே கவனிங்க, இந்த பீஸ் இந்த பக்கம் இருக்கணும், அதுக்கு மேலே இப்படி மடிக்கணும், அது உள்ளே மடிச்சிடக்கூடாது. இது பாருங்கள், அடியில் இந்த துணியை இப்படி இழுத்துக்கணும், இழுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா இங்கே வந்து தையல் போடணும். இப்போ புள்ளி வச்சுட்டு அந்த இறக்கிட்ட அந்த துணியை அந்த பக்கம் தள்ளிடணும். அப்போ தான் அதுக்கு மேலே தையல் விடக்கூடாது. அந்த மேலே தையல் விழுதுன்னா நம்ம ஹெமிங் பண்ணும்போது டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். இந்த பாருங்கள், இதுலையா இது நம்ம பக்கமாக இழுத்துக்குங்க. அந்த உள்ளே மடிச்சிருக்கிற துணியை நம்ம பக்கமாக இழுத்துக்கிட்டு ஊசி இறக்கிட்டு திருப்பி இந்த பக்கம் டர்ன் பண்ணி அதை அந்த பக்கம் தள்ளிட்டு அதுக்கப்புறமா நான் ஒரு நிமிஷம் பார்க்குறேன்.